ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் காலை வேளையில் நம்பிக்கையின் வார்த்தை வாயிலாக உங்களை யாவரும் சந்திப்பதிலே நான் கற்றுறது நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே தியாகத்தை வாசிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாக தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். என்னால் அன்பு தேவஜனமே, உண்மையுள்ள மனுஷன் இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் எத்தனையோ காரியங்கள் பல வழிகளிலே தேடுகிறார்கள். இங்கே ஜெபத்துக்கு போனால், இங்கே போனால், இந்த வழிகளிலே நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று பல வழிகளிலே தவிர்த்து ஜெபங்கள் செய்தும் அந்த ஆசீர்வாதத்தை அடையக்கூடாமல் இருக்கிறார். ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், உண்மையுள்ள மனுஷன் தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை, பரிசுத்தம், நீதி, இவைகளில் தான் தேவன் பிரியப்படுகிறார். ஆகையினால் நாம் சகலத்திலும் தேவனை தேடுகிறதிலே ஒரு உண்மையான காரியம் இருக்க வேண்டும். வேதம் வாசிக்கிறதிலே ஒரு உண்மையான காரியம் வேண்டும். ஆராதனையில் ஒரு உண்மையான காரியம் இருக்க வேண்டும். ஜெபத்திலே ஒரு உண்மையான காரியம் இருக்க வேண்டும். அதில் கிறிஸ்துவுக்குள்ளே அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய குமாரனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இதே போல நாமும் சகலத்திலும் உண்மையை மற்றவர்களிடம் பழகிறது, மற்றவர்களிடம் பேசுகிறது, மற்றவரிடத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாம் குடும்பத்திலே, தொழிலே, செயலிலே, வெளியின் காரியங்களிலே எல்லாவற்றிலும் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெறுவது நிச்சயம். ஆகையால் இந்த நாளில் கூட உங்களுடைய பகுதியிலே ஆசீர்வாதங்கள் குறைவு ஏற்பட்டால் நம்முடைய நிலைகளை நினைத்து நாம் எதிலெல்லாம் உண்மை இல்லாமல் இருக்கிறோமோ அதையெல்லாம் சரி செய்து கொண்டு இந்த நாளிலிருந்து ஒரு தேவனுக்கு உண்மையாக இருப்போம், உண்மையாக ஆராதிப்போம், உண்மையாய் சபைக்கு செல்வோம், உண்மையாய் ஆண்டவர் பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். மீண்டுமாக நாளை தினத்திலே ஒரு புதிய மாதத்திலே ஒரு புதிய நம்பிக்கையின் வார்த்தையோடு உங்களை அதுவரை சந்திக்கும் வரை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம், செபங்களும் நல்ல பிதாவே. இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.